வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் டிசம்பர் 31 மனிதன் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய சிந்தனையை மகரிஷி நமக்கு தூண்டு வைக்கிறார். மனதை உடையவன், அதனால் மனிதன். ஆனால் மனதை இதமாக உடையவன் தான் மனிதன். இதம் என்றால் அமைதி, எப்பவும் அமைதி நிலையில் வச்சிருக்கணும். மனஹிதம் தான் மனிதன் ஆச்சும்பார் மகரிஷி. இப்போ மன ப்ளஸ் ஹிதம், ஹிதம்னா இதம், இதம்னா அமைதி, சலனமில்லாத எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல். அப்போது அந்த மனம்ங்கிறது அப்போ மிருகங்களுக்கும் இருக்குது. மனம்ங்கிறது மிருகங்களுக்கு எப்படி இருக்குது? இன்ப துன்பத்தை எல்லாம் உணர்ந்து அது நேற்று செஞ்சோம், இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு அப்படிங்கிற சிந்தனை கிடையாது. இந்த பசிச்சா சாப்பிட்றது, தூக்கம் வந்தால் தூங்குறது, தன்னை போல் குட்டியை போட்டு இனவிருத்தி பண்ணிட்டு செத்து போயிடுது. அந்த அளவுக்கு தான் அங்கே மனம்ங்கிறது வேலை செய்யுது. அறிவுடைய அலை தான் மனம். அந்த அறிவுங்கிறது எல்லா சடப்பொருள்களில் அதன் தன்மையாக, ஜீவன்களில் மனமாக, மனிதனில் 6வது அறிவாக, எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக மலர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதான் நம்முடைய முதுநிலை பேராசிரியர் புலவர் தியாகராசனார் சொல்வார், மனிதன் புனிதம் பெற வேண்டும், புண்ணியனாக வேண்டும் பார். புனிதனாக வேண்டும், புண்ணியனாக வேண்டும், புனிதம் பெற வேண்டும். அப்படி ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுவார். அருள் தந்தை நம்முடைய குருமகன் எப்படி சொல்லுவார்னா, மனிதன் மிருக நிலைக்கு இறங்கிடாமல் மாமனிதனாக உயர வேண்டும் பார். இந்த மாமனித நிலைங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் உள்ளடக்கமாக இருக்குது. அதை வெளியே கொண்டு வர்றது குருமகன்களுடைய பொறுப்பு. இப்போ தெய்வமே 6வது அறிவாக மனிதனாக நம்மளே வளர்ந்துருக்கிறதுங்கிறத உண்மைகளை மறந்துட்டு தன்னுடைய சுயம் தெய்வீகங்கிறத மனிதன் மறந்துட்டான். அது காரணம் பல பிறவிகளில் வந்த பழக்கப்பதிவுகள். அந்த பழக்கங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா, இறைநிலை நேரடியாக மனுஷனாக வரலையே, பல ஜீவ இனங்களாக தன்மாற்றம் அடைஞ்சு கடைசியில் அதை அருள் தந்தை சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் என்ற பெரிய நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர்தான் மனிதன். அந்த மனிதன் புனிதம் பெற வேண்டும், புண்ணியனாக வேண்டும்னு புலவர் சொன்னார். அப்படின்னாக்க அங்கே பூரா களங்கமாகி போய் கிடக்குது. காரணம் என்னென்னா, பல பிறவிகள்லேயும் கொண்டு வந்த பழக்கப்பதிவுகள், மிருகநிலை பதிவுகள் எல்லாம் வெளிப்பட்டு இன்பம் துன்பம் இதுலேயே கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கான். கருமையத்தில் எல்லா பதிவுகளும் இருக்கே. அப்போ அதில் நல்வினை பதிவுகளும் தன்னை உயர்த்தி தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய, சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஒவ்வொரு மனிதரும் உயரணும். அதைத்தான் மாமனித நிலைகிறார் மகிழ்ச்சி. அந்த மாமனித நிலைங்கிறது தெய்வீகத்தை வெளிப்படுத்தணும். அன்பு எல்லார்ட்டையும் இருப்பாக இருக்குது. அது கருணையான செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தணும். அப்படின்னாக்கா முதல்ல விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம்னு நமக்கு ஒரு மகன் சொல்கிறார். விட வேண்டியது எது, பெற வேண்டியது எது, அதுதான் தெரியாமல் மனித உலகம் அல்லாடிக்கிட்டு கிடக்குது. தன்னுடைய சிறப்பு, தன்னுடைய பெருமை என்னங்கிறத மனிதன் உணர்ந்து விட்டால் அந்த மாமனித நிலையை தானாகவே கிடைச்சிடும். அப்போ அந்த நிலையை ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்படின்னா அதுக்கு குருமகானுடைய உயிர் சேர்க்கை வேணும். குரு என்பவர் யார்? இறைநிலையை உணர்ந்தவர், மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அவர் தான் மாமனிதன். உயர்ந்த, சிறந்த, பெரிய அப்படிங்கிறதுக்கு தான் மகா, மெகா அப்படின்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் கடவுள் நேற்று எல்லாம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கத்துக்கு போனாங்க. பெருமாள் கோயிலில் பூரா சொர்க்க வாசல் திறந்தால் அதுக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு கடவுளாக அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அந்த சொர்க்கலோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சொர்க்கத்துக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம். அது எப்போ சொர்க்கம்? செத்து போன பிறகு உடலும் கிடையாது, உயிரும் கிடையாது, எல்லாம் இங்கேயே எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அப்புறம் எது போய் எங்கள் சுகத்தை அனுபவிக்கிறது? அது முற்காலத்தில் மனிதர்கள் நல்லவைகளையே செய்யணும், நல்லன எண்ணி நல்லன சொல்லி நல்லன செயல்படும் போது விளைவுகள் எல்லாருக்குமே இனிமையாக இருக்கும் வாழ்க்கையை
நல்ல முறையில் வாழ்வாங்கங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நல்லதே செய்யுங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டினாங்க. அப்போ மிருகநிலை பதிவுகள்லேருந்து பிறரை துன்புறுத்தாமல் மனுஷன் வாழ்வாங்கிறதுக்காக. இப்படி துன்புறுத்தினா அப்படின்னாக்கா உனக்கு நரம் தான்ப்பா கிடைக்கும்னா, நர ப்ளஸ் அகம். ஏன்னா மனிதன் மனதை இதமாக உடையவன் இல்லையா? ஆனால் அங்கே நர அகம், நரன்னா மனிதன். மிருகநிலை பதிவுகளை வெளிப்படுத்தும் போது தான் நர அகம். இவனுக்கும் துன்பம், மற்றவங்களுக்கும் துன்பம், இப்போவும் துன்பம், பிற்காலத்துலேயும் துன்பம், உடலுக்கும் துன்பம், உயிருக்கும் துன்பம். அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் நரக வேதனைம்பாங்க. அப்போது அந்த சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் அதை ஒரு சில தத்துவ விஷயங்களை உள்ளடக்கி தான் பக்தி என்ற நம்பிக்கை வழியில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அன்றைக்கு ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டா தீர்ந்து போச்சா? ஒரு நாள் கடைப்பிடிக்கக்கூடிய, யாருக்கும் துன்பம் கொடுக்காம துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு உதவணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது அந்த இறை இணைப்புக்கு போகிறதுக்கான ஒரு நாளாக பக்தி என்ற நம்பிக்கை வழியை நம்ம முன்னோர்கள் காமிச்சிருக்காங்க. அது விளக்க வழிக்கு வரணும். அது விளக்க வழிக்கு வரும்போது எப்போவுமே சொர்க்கத்தில் இருக்கலாம். எப்படி யாருக்கும் துன்பம் கொடுக்காமையோ துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம். அதுதான் சொர்க்கமான வாழ்க்கைங்கிறத நம்முடைய மனவளக்கலை யோக பயிற்சிகள் செய்ய 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 அந்த மனம் இதமாக ஆகும்போது தானும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய திறன் வெளிப்படுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி. நமக்கு இந்த வருட கடைசியிலையும் 2025 டிசம்பர் 31 மனிதன் மாமனிதனாக உயர்வதற்கு மனவளக்கலை என்ற ஒரு சிந்தனையை மேற்கொள்ளுங்கள்னு இன்றைக்கு நம்முடைய சிந்தனையை நம்முடைய குருமகான் தூண்டியிருக்கார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம், வாழ்